சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளின் விற்பனை 33% சரிவு. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளில் 40% வீடுகளில் பூட்டு தொங்குகிறது என்கிறது நைட் பிராங்க் என்கிற சர்வதேச ஆலோசனை நிறுவனத்தின் ஆய்வு. சொந்த வீடு என்பது பெரும்பாலானவர்களின் வாழ்நாள் கனவாக இருக்க ஏன் இந்த நிலை என்று அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் கட்டி முடிக்கப்பட்ட 3 ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வீடு விற்காமல் பூட்டி கிடப்பதாக கூறுகிறது புள்ளி விவரம். சொந்த வீடு இல்லாதவர்களை இது எப்படி உற்சாகப்படுத்துமோ தெரியவில்லை. ஆனால் விற்காத வீடுகளால் விலை குறைந்திருக்கிறதா என்றால் கட்டுமான துறையினரின் கருத்து வேறாக இருக்கிறது. சென்னை பொறுத்த மட்டும் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் இயர் ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது. அந்த 33%ங்கிறது நம்பர் ஆஃப் சேல்ஸ் ட்ராப் ஆன சொல்கிறாங்க. விலை குறைப்பு அவ்வளோ ஆகலை. இது மெயின் ரீசன் ஏன்னா லாஸ்ட் 2012க்கும் 2013 பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் ஒன்லி மார்க்கெட் வேர் ப்ரைஸஸ்லாம் கண்டினியூஸாக ஏறின்னு தான் போயிருந்துருக்குது. இந்தியாவில் பாக்கி டெல்லி ஆர் பாம்பேலாம் ஓரளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் அவ்வளோ ஜாஸ்தி ஆகலை. பட் ரிலேட்டிவாக சென்னையில் ப்ரைஸஸ் கண்டினியூ டு க்ரோ. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் பர்டிகுலர்லி செப்டம்பருக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா கம்மியாகி திஸ் இஸ் ஸ்லோ டவுன் இந்த மார்க்கெட். கடந்த 6 மாதத்தில் சென்னையில் வாங்க ஆளின்றி புதிய கட்டுமான திட்டங்கள் பெருமளவு குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. கட்டி முடித்த வீடுகளிலும் ஒட்டடை படியும் நிலையை தவிர்க்க சிலர் விலையை 10% வரை குறைத்து விற்க முன்வருவதாக தகவல் வெளியானது. அதன் பிறகும் வாங்க ஆர்வம் இல்லாத நிலை ஏன் என்றும் எப்போது இந்த நிலை மாறும் என்பதையும் இத்துறையினர் கணிக்கின்றனர். ப்ரைம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விலை ரொம்ப அன்அஃபோர்டபுளாக நிறையா பாக்கெட்ஸில் இருக்குது. ரெண்டாவது பண வீக்கம் நிறையா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நிறையா ஜாஸ்தியாக இருக்குது. ஹோம் லோன் பாரோயிங் கேப்பபிலிட்டி கம்மியானதுனால டிரான்சாக்ஷன்ஸும் கம்மியாக இருக்குது. 2014 வந்து இன்னும் ஒரு 2-3 இன்னொரு 6 மாதம் கழிச்சு டெஃபினட்டாக பிக்கப் ஆகிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. சென்னையின் முக்கிய பகுதிகளில் சிலவற்றில் சதுர அடி விலையை இதுவரை இல்லாத அளவாக 25,000 ரூபாய் வரை சிலர் செயற்கையாக உயர்த்திவிட்டதாக கூறப்படுகிறது. அதுபோன்ற இடங்களில்தான் இப்போது விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. வீடுகளின் தேவை அதிக அளவில் நீடிக்கும் அதே நேரத்தில் வாங்கும் விலையில் தர இயலாமல் ரியல் எஸ்டேட் துறை இருப்பதாக தெரிகிறது. மந்த நிலைமை இருக்குது. மந்த நிலைமை இருக்குன்னா எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன் சொல்கிறீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வீடு விற்பனையும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். தேவைகள் எந்த காரணத்தை கொண்டு குறையலை. வீடுகளுடைய வீட்டு மனைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லக்கூடிய தேவைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இன்னும் இருக்குது. ஆனால் விலைவாசி ஏறினது முக்கியமாக காரணத்தினால சாமானிய மக்களுடைய வாங்கும் திறனை விட வீட்டு மனைகளுடைய விலையோ வீடு அது அடுக்குமாடி கட்டிடங்களுடைய வீடுகளுடைய விலையோ சற்று அதிகமாகிடுச்சு. சென்ற ஆண்டில் சென்னையில் கட்டப்பட்ட சுமார் 20,000 வீடுகளில் 10%, அதாவது 2,000 வீடுகள் விற்பனையாகாமல் கிடக்கின்றன. குடியிருக்க வீடு இல்லாமல் பலர் தவித்திருக்க அதிக கடன் வட்டி, அதிகரிக்கும் விலைவாசி ஆகியவை சொந்த வீட்டை நினைக்க முடியாமல் செய்திருக்கின்றன. இதில் செயற்கையான விலை உயர்வையும் செலவுக்கு மேல் அதிக லாபத்தை எதிர்பார்ப்பதையும் தவிர்த்தால் மட்டுமே நடுத்தர பிரிவினரும் சொந்த வீடு ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும் எனலாம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கருடன் பாஸ்கரன்.